நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகிய நீ செந்தூர பாண்டியனாக ரசிகனது நெஞ்சில் தேவா ஆனாய். இந்த ராஜாவின் பார்வை பட்ட உடனேயே விஷ்ணுவும் சந்திரலேகாவும் வென்று விட்டனரே. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையான உனக்கு பூவே உனக்காக வசந்த வாசலில் காத்திருக்கிறது. நீ மாண்புமிகுமானவன் செல்வா, உனக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன். டுடே இஸ் லவ் டுடே. சோ ஒன்ஸ் மோர் நேருக்கு நேராக காதலுக்கு மரியாதை செய். நான் நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன் நிலாவே வா. உன்னை கண்டால் துள்ளாத மனமும் துள்ளும். ஏனென்றால் என்றென்றும் காதல் கொண்டிருக்கும் நெஞ்சினிலே நீ மின்சார கண்ணா. உன் கண்ணுக்குள் நிலவு தெரிகிறது. அதனால்தான் குஷியாக பிரியமானவருடன் சென்று விட்டாயோ. உனது ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி, ஷாஜகான், தமிழன் ஆகியோர் நலமா? நீ என்றுமே ஒரு யூத். ஏனென்றால் பகவதி, வசீகரா போன்ற புதிய இதையை படைத்தது நீதானே. திருமலையில் கில்லியாக உதித்த உதயானி, மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி போன்ற ஊர்களில் இன்றைய சச்சின் நீதான். ஆதியும் நீயே, சுக்கிரனும் நீயே, அழகிய தமிழ் மகளும் நீயே. உனது போக்கிரித்தனத்தை காட்ட குருவியும் சுறாவையும் வில்லை கொண்டு வேட்டைக்காரனாக வேட்டையாடினாய். பின்பு மீண்டும் என் நண்பனுக்காக காவலனாக மாறி துப்பாக்கியை கையில் எடுத்து வேலாயுதமாக வென்றாய். எல்லா ஜில்லாவிலும் அடுத்த தலைவா நீதா என உனது ரசிகர்கள் உன்னை கத்தி கத்தி கொண்டாடினர். புலியாக பதுங்கி இருந்து பைரவ அவதாரம் எடுத்து தெரிக்க விட்டாய். உனது ரசிகர்களின் பிகில் சத்தம் தமிழ்நாட்டில் பட்டையை கிளப்பியது. குறிப்பாக உனது சர்க்காரை கண்டு தமிழ்நாடே மெர்சலாகி போனது. உனக்குள் ஒரு பீஸ்ட் மோட் ஒளிஞ்சிருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மாஸ்டராக மாறி எங்களுக்கு பாடம் எடுத்து தமிழ்நாட்டு இல்லங்களில் அடுத்த வாரிசாக சிம்மாசனம் விட்டு அமர்ந்தாய். அயோக்கியர்களுக்கு வேண்டுமானாலும் நீ லியோவாக இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமாவுக்கு என்றுமே நீ கோட். தமிழ் மக்களுக்கு என்றுமே நீ ஒரு ஜனநாயகன்.